ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா இட்லி கடை படத்தோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். படத்தில் நம்ம தனுஷ் நடிச்சிருக்காரு. அர்ஜுன் டீல் நடித்தாங்களே, ஷாலினி பாண்டே ஹீரோயின் அவங்க நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நித்யாமன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் எது எது கனெக்ட் ஆயிருக்கு, எது மைனஸாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சைடு முடிச்சுட்டு அப்புறம் மைனஸஸ் பற்றி பேசுவோம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சைடு பார்த்தீங்கன்னா, இது தனுஷோட கெரியர்லேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டம்ப்ட். தலைவர் படம் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த கதைக்களத்தில் இது தனுஷுக்கு புதுசாக இருக்குது. தனுஷ் இந்த ஆங்கிள் யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. ஸோ தனுஷ் ஃபேன்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அவர் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டம்ப்ட் எடுத்தது பெரிய விஷயம். ஸோ நீங்கள் தனுஷ் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா படத்தை தேட்டரில் பாருங்கள். அதுக்கப்புறம் மேஜராக இந்த படத்தில் என்னென்ன பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜ்கிரண் உங்களுக்கே தெரியும், நல்லா நடிப்பார். எத்தனை படத்தில் அப்பாவை பார்த்துருக்காரு. கிரீடம் படத்தில் கூட அஜித் சாருக்கு அப்பாவை நடிச்சிருக்காரு. ஒரு யதார்த்தமான மனுஷன், நல்லா நடிச்சிருக்காரு. அந்த கேரக்டராகவே இருந்திருக்காரு. அப்புறம் அதர் பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டோரி லைன் தான் எங்கேயுமே ஒரு லேக் இல்லாமல் நல்லா தான் போயிட்டுருக்கு. பட்டு எனக்கு இதில் மைனஸஸ் என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் லென்த்தாவோ டீட்டெயிலிங்காவோ எடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் டீட்டெயிலிங் தேவைப்படுது அந்த கதைக்கு. செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஏன்டா முடிஞ்சுது, டக்குன்னு முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஸ்லோவாக முடிச்சிருக்காங்க. ஓகே. அப்புறம் இந்த படத்தில் எது எனக்கு பிடிச்ச சீன் பார்த்தீங்கன்னா, அந்த இன்டர்வல் ஃபைட் சீனு. மற்ற படத்துலலாம் மாசாக அடிதடி பண்ணிட்டு இருக்கும்போது, இதில் ஒரு சிம்பிளாக அழகாக கேமரா ஆங்கிள்ஸ்லாம் சூப்பராக வச்சுருக்காரு தனுஷ்னா. இந்த படம் கண்டிப்பாக தேட்டரில் பார்க்குறவங்க பாருங்கள், ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு. இது யார் யாருக்கு கனெக்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிட்டி லைஃபுக்கு போனவங்க, கிராமத்தில் வாழ்க்கையை விட்டுட்டு சிட்டி லைஃபுக்கு போனவங்க, இல்லை வெளிநாட்டுக்கு போயிட்டு இங்கே வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தவங்க, ஓகே, அவங்களுக்கு மேபி கனெக்ட் ஆகலாம். ஸோ நம்ம இங்கேயே சிட்டிலேயே வந்துட்டு சிட்டிலேயே இருக்கிறவங்களுக்கு மேபி இது கனெக்ட் ஆக வாய்ப்பு இல்லை. நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா மேபி கனெக்ட் ஆகும். இந்த படத்தை உங்கள் விருப்பம் தான். தேட்டரில் பட்டு படம் எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.